சொல்லிட்டு போனாங்க. இன்னும் என் வீட்டுக்கார காணல. கூட போன அவனே காணாதான். கல்யாணத்துக்கு ரெடி ஆயிக்கிறா செய்வோம். அப்ப என் பணத்தை கொடுத்துடுயம்மா, நான் யார் சொல்ல போறேன். அப்ப நான் தேவடியா தான் தேவடியா மேடம் கல்யாணம் யாருக்கு தெரியுமா? கல்யாணம் நடந்துருச்சு. அதே மாதிரியே இருக்கு. மரகதபுரி நாட்டு இளவரசி மாலாவுக்கும் நீ வச்சிருந்தே நாட்டு இளவரசர் முரளி அவருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. போட்டு இந்த நாடு நகர்லாம் என் பேரை எழுதி வாங்க நினைச்சனே. என் மனக்கோட்டையெல்லாம் மண் கோட்டை. நான் கூட நினைச்சம்மா 1050 ரூபாய் கட்டினேன். கல்யாணம் நடந்தா பில்லு குத்துட்டு போடுவேன்னு பார்த்தம்மா. திருமணம் நடந்ததே தவிர வேற எந்த ஒரு தப்பும் நடக்கல. இன்னும் போயிது வழியாங்காட்டி நான் வாக்க போறேன் பாரு. திருமணத்துல தாலி கட்டினாரே தவிர பொண்ணு முகத்தை கூட பாக்கலையா? உன் பேரத்தான் கல்யாண மண்டபத்துல மனு 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 மனோடு அப்படி தேடி நாடுகிறான். வாழ சக்கரையே கொட்டலாம்டா பையா. சக்கரை தானே கொட்ட முடியாது. எனக்கு சுகர் அதிகமா போடா. நான் பார்த்துக்கலாம். நான் செத்துறேம்மா, பாத்துக்கப்பா. யாருன்னா பாத்துக்கிட்டா நீங்க போய் சேரலான்னு நடக்காத. உன்னை தேடி கட்டு வராரு. இந்த நேரத்துல வருவாரு. பாத்தியா என்ன ஏழவு எடுத்து விடு மாதிரி இருக்குது. நீ செத்தா தாண்டி இந்த ஊட்ட ஏழவு எடுக்கும். இதுக்கு போய் சாவ சொல்ற நியாயமா? அது மட்டுமா வீட்டுல ஒரு டம்ளர் தண்ணி கிடையாதுடா. தண்ணியே கிடையாது. ஒரு டம்ளர் கிடையாதுடா. இந்த தேவடியா வீட்டுல எந்த தண்ணி இருக்கும்? ஆக்கத்து கிடையாது. வட திசையில தண்ணி கிடையாது. நாட்டுக்குள்ள மன்னர் அழகான குளம் எடுத்து வச்சிருக்கிறார். அந்த ஆளு வராங்காட்டியும் குளக்கரைக்கு சென்று தண்ணி எடுத்தாரு. தண்ணி பக்கம் கிடைக்காதுடா. எனக்கு தண்ணி எடுக்க தெரியாது. எப்படி எடுக்கணும்? இல்லன்னா வந்து ஓதிப்பான். தண்ணி அப்படி சொல்லி கொடுத்துருப்போம். கையால எடுக்க முடியுமா? தண்ணி அப்பதான் கையில எடுக்க முடியும். போய் வாயை கலட்டி வேடிக்கை பார்க்க போறேன். சரி, இதெல்லாம் குளக்கரைக்கு போகணும். நீர் எடுக்கணும். புறப்படலாமா? எப்படி தெரியுமா? நதியோரோ
ஆனந்தான் தேயிலை தோட்டம் நான் தேவதையாட்டம் சொல்லுவதென்ன அகதை கொள்ளுவதென்ன பனி தூங்கும் பசும்புள்ளி ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம் கூட தெய்வமாடி ஐவருக்கும் பத்தினி பாஞ்சாலி ஆறுது 1000 தலை வாங்கி அப்புறம் கண்ணு மூடி எப்படியா கண்டுபிடிப்போ 1000 செத்துடுவோம் பட்டு அது வச்சு தான் நான் வாழ 10,000 வாங்கிக்கிறேன். வச்சா 2000 ரூபாய் கொடுத்து வரணும் வாங்க. ஏம்மா நான் இட்ல பண்ணா உனக்கு தருவாங்கடா. இந்தா. ஆமா நாட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இல்ல நாட்டு குலக்கறிய காலடிக்கு நான் வரக்கூடாது ஏன் டாபர் மகளும் உள்ள அனுமதி கிடையாது அப்ப நான் போலாமா? நான் ஆள் பார்த்து வச்சுக்கிறேன் அப்படியா? மண்ணு தண்ணி எடுத்துக்கணும் சரி. அது போய் ஒத்த அடி பாதை யாரோ அம்மா போறாங்களே. யாரு? போறோம் அம்மா இருங்க மத்த வந்துடுறேன். நானும் தூங்கலையே உசுர வச்சேன் ஊரோட பகைய வச்சேன் நானும் பிரிஞ்சேன் நாளா திரிஞ்சேன் வானிலவும் உதிரும் ஐகரையும் இருளும்
நீதான் என் மாமன் என்று தானாக அறிஞ்ச பின்பு நானும் பிரிஞ்சேன் நாளா திரிஞ்சேன் நீதான் என் மாமன் என்று தானாக அறிந்த பின்னே நானும் நாளா வானிலவும் உதிரும் கைகரையும் இருளும் குளக்கரை அருகே வந்துவிட்டு இப்பொழுது நிறுத்திக்கலாம். அம்மா ஐயோ யார் என்ன தெரியல பார்த்தா பாவமா இருக்கு. அம்மா 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 ஏந்திருக்குமா அம்மா அம்மா யாருமா நீங்க? அம்மா நான் ஈரோட்டை சேர்ந்தவள் தான். சாதாரண ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த பெண் அல்லவம்மா. அது மட்டும் கிடைக்காது, என்னோட பேர் தான் மனோர் அஞ்சுதோம். அனைவரே மனோன்னு சொல்லுவாங்கம்மா. மிக்க நன்றிமா. அப்படியா? தக்க சமயத்துக்கு வந்து என்னுடைய உயிரையே நீங்க காப்பாத்திருக்கீங்க. அப்படியா? இங்க பாருங்கம்மா. என்னம்மா? என் உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க. ஆமா, அதனால நான் வந்து வெகு நேரம் ஆகியது. அப்படியா? அரண்மனைக்கு புறப்படணும். அரண்மனைக்கு படிவிடுங்கம்மா. அம்மா நில்லுங்க. பார்த்தா புதுசா திருமணம் இருக்கீங்கம்மா. அந்த மாங்கல்யத்துல மஞ்சள் கூட இன்னும் காயல. ஆனாலும் இது யாருமா? நான் யாத்திரிகமா. இதோ தெரிகின்றது அமரபுரி நாடு. அந்த அமரபுரி நாட்டு இளவரசருடைய மனைவி. ஆமா ஆமா சரிமா. தான் திருமணமே நடந்து முடிந்தது. அப்படியா? ஆமா, ரொம்ப சந்தோஷமா. ஆனாலும் நாங்க உயிரையே காப்பாத்திருக்கோமா. அதனால எதுக்கெல்லாம் தருவீங்களா? இங்க பாருமா, என்னுடைய உயிரையே நீ காப்பாத்திருக்க. ஆமாமா. இங்க பாருமா, நீ எதை கேட்டாலும் தடையில்லாமல் நிச்சயமாக தருகின்ற. அப்படியா? அப்படின்னா உங்க கழுத்துல அணிந்து கொண்டிருக்கிறீங்களே இந்த வெள்ளிக்கூட வேணுமா? இல்லம்மா. பிறகு இந்த மாலை எனக்கு வேணுமா. என்னது? இந்த மாலை வேணும். இந்த மரகத மாலை உனக்கு வேண்டுமா? ஆமாமா. இங்க பாருமா, இந்த மாலை அவனுக்கு வேண்டும். ஆமா, நான் சிறிய குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய தந்தை இந்த மாலை என்னுடைய கழுத்தில் அணிவித்தார். அப்படியா? எக்காரணத்தை கொண்டும் இந்த மாளிகை கழட்டக்கூடாதுன்னு என்னுடைய தந்தை சொல்லிருக்கிறாரு. அப்படின்னா தரமாட்டீங்க. ஆமாமா. இதை தவிர்த்து இத பாருங்க, பெரிய இடத்துல பிறந்தவங்களா சொன்ன வார்த்தையை காப்பாத்தவங்கன்னு பேரு. அந்த சொத்து உங்களுக்கு கிடையாது கிடையாது. அதனால நான் புறப்பட்டு வருகிறேன். இல்லம்மா மனு, இங்க பாருமா. என்னம்மா? என் உயிரை காப்பாத்திருக்கிறேன். ஆமா, அது மட்டும் கிடையாது. ஆசைப்பட்டு இந்த மாலையை கேட்கிறேன். உண்மைதாமா. இதை தரலன்னா இப்படி பேசுறீங்க. இங்க பாருமா, என்னை தொட்டு தாலி கட்ட என்னுடைய கணவரே என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார். அப்படியா? இதற்கு மேற்பட்டு இந்த மாலை என்னோடு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, இந்த மாலை தானே வேணும். ஆமாமா. இப்பொழுது கொடுங்கம்மா, கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. ஐயோ அரண்மனையில எத்தனையோ இடம் இருக்குது. ஏமா இந்த ஆற்றங்கரையில படுத்து உறங்குறீங்க? அம்மா எழுந்துருமா, போலாம். அம்மா மாலா, ஓ மாலா, அம்மா. ஐயோ அம்மா, எங்களை விட்டு பிரிந்து விட்டாயா அம்மா? ஐயா மகன் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு மகளின் வாழ்க்கையை அழித்து விட்டாய். ஐயா, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அந்தணர்கள் வேத போது அழகாக உன் மகளுக்கு திருமணம் நடத்தி வைத்தார். ஆனால் உனது மருமகள் மாலா மனக்கோலத்துல இல்ல ஐயா. இறந்த
மனம் தெரிந்து நல்லவனாக வாழ வேண்டும் என்று உடனே நான் திருமணம் செய்து வைத்தேனே. கட்டிய தாலியில் ஈரக்கூட காயாமல் படுபாவி மனவரை விட்டு உன் முகத்தை கூட பார்க்காமல் சென்று விட்டான் என்று இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டாயே. இந்த மாமா விட்டு பிரிந்து விட்டாயே. என் மகன் தான் மனம் போன போய்க்கில் சென்று விட்டான். நீ ஆகியோம் எனக்கு துணையாக இருப்பேன் என்று நினைத்தேன். ஐயா, நீயும் என்னை விட்டு பிரிந்து விட்டாய். அழாதீர்கள் ஐயா. நம்ம வாழ்க்கையில் இப்பேற்பட்ட சோதனை நடக்கும் என்று நினைத்து பார்க்கவில்லை. ஐயா, ஐயா, என் மருமகள் மாலாவை பாருப்பா. என் மருமகள் மாலாவை பாருப்பா. நான் மருமகளாக நினைக்கவில்லையே, என் மகளாகத்தான் நினைத்தேன். மாலா, மாமாவை கண்ணை திறந்து பாருப்பா. மாலா, ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டில தூங்க. மாலா, ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டி பாருமா. கண்ணாடி பெட்டியிலி தூங்க. போற அம்மா நீ போற, வேற மாமா தூக்கி போற. அம்மா, என் மருமகளை பாருங்கம்மா, என் மகளை பாருங்கம்மா. அண்ணோ வைக்கலாம் கேட்டேன். எதரா வைக்கலாம் கேட்டேன். அம்மாவோ மூச்சி நின்னு போனதுமே மாமா கண்ணில கண்ணீர் போலமா. அம்மாவோ மூச்சு நின்று போனதுமே மாமா கண்ணுல கண்ணீர் கோலந்தா. அம்மாவோ மூச்சி நின்னு போனதுமே மாமா கண்ணில கண்ணீர் போலமா. நம்ம கடவுள் நம்ம வாழ்க்கையிலே குடும்பத்துக்கு தந்த சோகந்தா. அம்மாவுக்கு பொட்டும் இல்லை, உனக்கு பொட்டும் இல்ல. அம்மாவுக்கு பொட்டும் இல்லை, இல்லாம பூத்ததில்லை. அம்மா பாரு ஒரு பார்வை மேல போட்டாங்க பட்டு மாமா தூக்கி ரெண்டு கட்ட விரல கட்டி வச்சு நீயும் கட்டி இழுத்தோங்க. பெட்டி இழுத்தோங்க. போற ஊர்கோலம் போற உன் தேர மாமா தூக்கி நான் போக போறேன். அண்ணவா, இறைவா, என் குடும்பத்திற்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டுமா? என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனை வர வேண்டுமா? இறைவா, ஐயா, ஐயோ, ஐயா, என் மகன் மனம் திறந்த வேண்டும் என்று ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்து விட்டேனே. ஒரு பெண்ணை நான் கொண்டு விட்டேனே அன்பு. ஆண்டாண்டு காலம் அழுத புறங்காலம் உண்மை தனப்பா, மாண்டவர்கள் இந்த மண்ணிலே பிறக்கப் போவது நீங்க கிடையாது. பிறக்க போவது கிடையாது. வாழும் பிரம்மதேவன் யார் யார் தலையில் என்ன விதி எழுதினானோ உண்மை தனப்பா, அந்த விதி பிரகாரம் தான் நடக்கும். அதன்படிதான் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் விதி விளையாடி விட்டதையா. ஐயோ, ஐயா, உனது மருமகள் மாலா இறந்து விட்டார். இப்படியே அழுது கொண்டிருந்தா நேரம் போவதே தெரியாது. இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சென்று உடலை தகனம் செய்வோம் ஐயா. பாலா, மாலா, இடுகாடு எனும் சுடுகாட்டுக்கு உன்னை கொண்டு வந்து விட்டோமே. உன்னை நான் தகனம் செய்ய வேண்டுமா? வாழ வேண்டிய வயது
விட்டதில் இப்படி உன் வாழ்க்கையே சீரழிந்து விட்டது மாலா. மாலா, உன்னை எப்பொழுது பார்க்க போகிறோம்? உன்னை நான் எப்பொழுது பார்க்க போகின்றேன்? அம்மா, கண்ணை திறந்து பாருமா, கண்ணை திறந்து பாருமா மாலா. மாலா, நாட்டினிலே நீ பிறந்து சூடு காட்டினில் என் படுத்தா. அம்மா, என் மருமகளை பாருங்க அம்மா. நாட்டினிலே நீ பிறந்து சுடும் காட்டினில் என் படுத்தாய். பாட்டினிலே உன் துயரோ பாடிடையே நோவைத்தாய். நேற்றினிலே கதையை எழுதிட்ட என் விதியோ, எங்கிருந்தோ வந்தயமன் செய்திட்ட பெருபதியோ. நாட்டினிலே நீ பிறந்து சுடும் காட்டினில் என் படுத்தாய். கண்ணை திறந்து பாருமா பாபாவை, கண்ணை திறந்து பாருமா. வந்திடு வந்திடு எனக்கு இப்படி ஒரு நிலை வர வேண்டுமா அம்மா? சொந்த பந்தம் இல்லாம சோறு ஊட்டி நான் வளர்த்தேன். சொத்து சுகம் வேண்டானே சொந்தம் நினைச்சேன் அம்மா. சொந்த பந்தம் இல்லாம சோறு ஊட்டி நான்